ஓகே. ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண மாரி, மார்க்கெட் முடியிறப்ப ஏதாச்சும் ஒரு ட்ராப் வந்து உங்களுக்கு ஃபார்ம் ஆகுதுன்ற பட்சத்துல, நெக்ஸ்ட் டேவோட ஓப்பனிங் வந்து அதுக்கு ஃபேவரா தான் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் வந்து பியர் ட்ராப் அப்படின்னு மார்க்கெட் கொடுக்குது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, இன்ஸ்டிடியூஷன் பையர்ஸ் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் வந்து உள்ள போட வராங்க அப்படின்றதுக்கான ஒரு மீனிங். ஸோ நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேஸ் டைம் ஃப்ரேம் அப்படின்னு ரெஃபர் பண்றது வந்து 15 மினிட்ஸ். ஸோ நான் இந்த ஃபர்ஸ்ட் விண்டோல வச்சிருக்கிறது வந்து 15 மினிட்ஸோட சார்ட். ஸோ அதுக்கு ஃபேவரா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது 23,942.60. ஸோ அப்ராக்சிமேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட மார்க்கெட் வந்து அப்ல வந்து ஓப்பன் வச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 80% ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 8 ட்ரேட் வந்து இதுக்கு ஃபேவரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? சேம் இப்போ இந்த சார்ட்ல நான் வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வெறும் மொமெண்டம் என்ட்ரிஸ் சாரி ட்ராப் பேஸ்டு என்ட்ரிஸ் மட்டும்தான் நான் சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்து சுவிட்ச் ஆன் பண்ணல. சப்போஸ் மொமெண்டம் என்ட்ரிஸ் ரிலேட்டடா எதனாச்சும் இண்டிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நீங்க மொமெண்டம் என்ட்ரிஸ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொமெண்டம் என்ட்ரிஸ் ரிலேட்டடா எந்த ஒரு இண்டிகேஷன்ஸுமே நம்மளுக்கு வரல. ஸோ அதனால நான் வெறும் ட்ராப்பை மட்டும் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ட்ரிஸ் வந்து நான் எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 5 மினிட்ஸ் வந்து நான் ஒன் செகண்ட் நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 5 மினிட்ஸ் வரேன். சாரி, நான் இப்போ வச்சிருக்கிறது 3 மினிட்ஸ். ஃபர்ஸ்ட் நான் 5 மினிட்ஸ்ல காட்டுறேன். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இந்த கேண்டலோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா 9:15ல இருந்து 9:20 வரைக்கும். ஏன்னா இது வந்து 5 மினிட்ஸோட சார்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23,967.60 தான் உங்களோட என்ட்ரி பாயிண்ட். ஸோ 9:20க்கு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். பட் எனக்கு 9:25 கேண்டில் வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு 23,989. தட் மீன்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வரைக்கும் தான் இது வந்து அப்சைடு வந்து போயிருக்கு. ஓகேங்களா? ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 20 பாயிண்ட் வந்து மேல போயிருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சடன் ஒரு ஃபால் தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இன்னும் டீப் டைவ் பண்ணி பார்க்கணும். தட் மீன்ஸ் இன்னும் ட்ராப் வந்து எங்கேனாச்சும் கிரியேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குற பட்சத்துல அந்த நேத்து ஒரு ஷீட் நான் ஒன்று சென்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் ஒரு சிலவங்க ஸ்கேல்பிங் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து 3 மினிட்ஸ் கூட ஸ்விட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி நம்ம 3 மினிட்ஸ் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம ஆர்பி எடுக்கிறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த வந்து இன்ஸ்டிடியூஷன் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஆர்பி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடியே இன்ஸ்டிடியூஷன் ட்ராப் பண்ணிருக்கிறதுனால மேபி தட் மீன்ஸ் மேபி நம்ம அந்த ஆர்பி சாரி பை ட்ரேட் வந்து நம்ம எடுக்காம இருந்திருப்போம். தட் மீன்ஸ் 9:25க்கு நம்ம பை ட்ரேட் வந்து எடுக்காம அவாய்ட் பண்ணிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இந்த என்டையர் டேல 15 மினிட்ஸ்ல எனக்கு எந்த ஒரு என்ட்ரிஸுமே எனக்கு ட்ரிகர் ஆகல. சப்போஸ் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன்னா நேத்து தட் மீன்ஸ் ஃப்ரைடே ஒரு பை ட்ரேடு பை டுடே செல் டுமாரோ அந்த பொசிஷன்ல ஒன்று எடுத்திருந்தேன்னா நான் இன்னைக்கு லாபம் பார்த்திருப்பேன் ஓவர் நைட் பொசிஷன்ல. இன்னைக்கு டேல பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்ல எனக்கு எந்த ஒரு என்ட்ரிஸுமே எனக்கு ட்ரிகர் ஆகல. நெக்ஸ்ட் 5 மினிட்ஸ் பார்க்குறேன். 5 மினிட்ஸ்ல எனக்கு 9:25க்கு ஒரு என்ட்ரி வந்திருக்கு. பட் 3 மினிட்ஸ்ல எனக்கு அதே இடத்துல எனக்கு புல் ட்ராப் வந்து இண்டிகேட் ஆயிருக்கு. தட் மீன்ஸ் அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து இந்த ஜோனை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த இந்த என்ட்ரியை நான் என்ன பண்ணியிருக்கலாம், அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அவாய்ட் பண்ணிட்டு எப்ப எனக்கு வேலிட் செல் வரும், தட் மீன்ஸ் விஎஸ் வந்து எப்ப கிரியேட் ஆகும் அப்படின்றத நான் சாரி விஎஸ் வந்து எப்ப கிரியேட் ஆகுன்றதை நான் பார்த்துட்டு இருப்பேன். சப்போஸ் நீங்க மேனுவலா பார்க்க வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அலர்ட் போட்டுக்கலாம். அலர்ட் வந்துடும். அலர்ட் வந்த உடனே நீங்க என்ட்ரி எடுத்தா போதும். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா 9:33க்கு நம்மளுக்கு வேலிட் செல் அப்படின்னு கிரியேட் ஆயிருக்கு. நம்ம என்ட்ரி பாத்தீங்கன்னா கரெக்டா 9:33 தட் மீன்ஸ் 1 மினிட் கூட நம்ம பஃபர் வச்சுக்கலாம். 9:34 கூட நம்ம எடுத்திருக்கலாம். ஓகேங்களா? 9:34க்கு எடுத்திருந்தோம் அப்படின்னா லோ பாத்தீங்கன்னா எனக்கு 23,924 வரைக்கும் எனக்கு வந்து கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? 23,934 வரைக்கும் எனக்கு இது வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அப்ப இந்த ட்ரேட்ல நான் இன்னும் என்னோட டார்கெட் வந்து ஹிட் ஆகல. தட் மீன்ஸ் 40 பாயிண்ட்ஸ் என்ற டார்கெட் வந்து இன்னும் ஹிட் ஆகல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருப்போம், இது வந்து எக்ஸாக்டா அப்படியே நம்ம வந்து ஹோல்ட் பண்ணுவோம்.
ஸோ இது வரைக்கும் சரி எது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த 40 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ரீமியம்ல வந்து வைப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் மேலே உங்களுக்கு டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே இங்க கொடுத்துரும். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து 25.95 காசு இருக்கு. ஓகேங்களா? 25.95 இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ரேஞ்ச் 50க்குள்ள இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதுக்கு மேல காட்டுற இந்த ஸ்டாப் லாஸே நீங்க வந்து உங்களோட எஸ்எல்லா வந்து வைக்கலாம். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வந்து நிப்டிக்கு சொல்றேன். நான் இது வந்து ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் வந்து நிப்டி ட்ரேட் பண்றதுனால நான் நிப்டிக்கு சொல்றேன். இந்த ரேஞ்ச் வந்து 50க்கு மேல தாண்டறப்ப நீங்க 20 பாயிண்ட்ஸ்ன்றத பிரீமியம்ல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 23,951 தான் நம்மளோட என்ட்ரி பாயிண்ட். அப்படி இருக்கிறப்ப நம்மளுக்கு இந்த மணி புட்ல இந்த மணின்னு பாத்தீங்கன்னா மேல இருக்கும். 24,200 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 24,200 எடுத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் 400 ருபீஸ் கிட்ட வரும் பிரீமியம். ஓகேங்களா? அந்த 400 ருபீஸ்ன்ற பிரீமியம்ல 40 பாயிண்ட் டார்கெட்னா 440ன்றது டார்கெட். அதுல ஸ்டாப் லாஸ் வந்து 380. 20 மைனஸ் பண்ணீங்கன்னா 380 தான் உங்களோட ஸ்டாப் லாஸ். சப்போஸ் இந்த ரேஞ்ச் வந்து 50க்கு கீழே இருந்துச்சுன்னா இதுக்கு மேல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்டே நீங்க எஸ்எல்லா வச்சுக்கலாம். அப்ப இன்னொன்னு உங்களோட எஸ்எல் வந்து ஹிட் ஆகாம நம்மளுக்கு ஃபேவரான டைரக்ஷன்ல தான் போகுது. ஏன் நம்ம ஃபேவரான டைரக்ஷன் போகுது அப்படின்னா நம்ம அந்த ட்ராப் ஜோனை மார்னிங் 9:18க்கே நம்ம வந்து டிடெக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? மார்னிங் 9:18க்கே நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம். பட் ஸ்டில் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஏன் அப் ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்றேன்னா டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் எல்லா கேண்டில்ஸுமே டிராவல் ஆகுது. அப்படி இருக்கிற பட்சத்துல மார்க்கெட்ல நம்ம எல்லா மெஜாரிட்டி ஆஃப் வியூ வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ஓகே ஒரு பை ட்ரேட் நம்ம எடுத்திருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேரோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிற வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம அந்த காஷியஸான பாயிண்ட்டை நம்ம முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறோம் இந்த சென்ஸ் முன்கூட்டியே அந்த இடத்துல லிக்விடிட்டி மார்க்கெட்டை நகர்த்துறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு கிரீன் கேண்டிலோ ரெட் கேண்டிலோ ஜென்ரலைஸா கிடையாது. லிக்விடிட்டி தான் மார்க்கெட்டையே புஷ் பண்ணி அடுத்த டைரக்ஷன்ல வந்து கொண்டு போகுது. ஸோ அப்ப லிக்விடிட்டி வந்து எங்க ஸ்வீப் ஆகுது, எந்த இடத்துல உங்களுக்கு எப்படி சொல்றது ஹிட் ஆகிறதுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம பாக்குறதா மெயினான விஷயமா இருக்கும். ஸோ அப்படி பாக்குறப்ப எனக்கு 9:18க்கு எனக்கு ஒரு ட்ராப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அப்புறம் வேலிட் செல் வந்து எனக்கு 9:33க்கு தான் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இன்பிட்வீன் இடைப்பட்டத்துல எனக்கு ஒரு 4 கேண்டில் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இந்த 4 கேண்டில் நான் என்ட்ரி எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா எடுக்க மாட்டேன். ஓகேங்களா? எடுக்கக்கூடாது. எப்ப வேலிட் செல் வருதோ அப்பதான் நான் வந்து செல் என்ட்ரி எடுக்கிறதுக்கான கரெக்டான டைம். ஓகேங்களா? சப்போஸ் இந்த கேண்டில் எடுத்திருந்தேன் அப்படின்னா ஒரு ஷார்ட்டா ட்ரேட் பண்றவங்களாம் இந்நேரம் கரெக்டா ப்ராஃபிட் வந்து பார்த்துருப்பாங்க. இல்ல நான் 40 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நான் ஹோல்ட் பண்றேன்ற பட்சத்துல நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? நிப்டி பொறுத்த வரைக்கும் இதான் சினாரியோ. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ்ஏ யூஎஸ்டி ஒரு ஒரு நிமிஷம் சொல்லுங்க. மிட் கேப்ல டவுட் மிட் கேப் சொல்றேன். சூப்பர். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா மிட் கேப் ஓகேங்களா? மிட் கேப் பொறுத்த வரைக்கும் சேம் நம்ம நிப்டிக்கு ஃபாலோ பண்ற அதே டைம் ஃப்ரேம் தான். 15 மினிட்ஸ் வந்து பேஸ் டைம் ஃப்ரேம், 5 மினிட்ஸ்ன்றது நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் ஃப்ரேம். ஸோ இப்ப மியூட் போட்டுக்கோங்க கௌதம் நாய் சார். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ்ன்ற டைம் ஃப்ரேம்ல தான் வச்சு பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வந்து ஆர்பி கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டில் எப்போ முடிஞ்சிருக்குன்னா 9:30க்கு முடிஞ்சிருக்கும். ஸோ இதே விஷயத்த நான் வந்து மிட் கேப்ல பார்க்குறேன். ஓகேங்களா? ஓகே 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் கேண்டில்லே புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஆர்பி வந்திருக்கு. அப்ப நான் எதுக்கு முக்கியத்துவம் தருவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புல் ட்ராப்புக்கு தான். ஓகேங்களா? எதுக்கு நான் ஹையர் வெயிட்டேஜ் வந்து தருவேன்னு பாத்தீங்கன்னா புல் ட்ராப்புக்கு தான். ஸோ எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 9:30க்கு அகைன் இன்னொரு புல் ட்ராப் வந்து கிரியேட் ஆகி வேலிட் செல் வந்து எனக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அப்ப என்னோட என்ட்ரியை 9:40க்கு எடுத்திருப்பேன். இப்ப டவுட் வரும், சார் இது வந்து ஆர்பி கொடுத்துருக்கே நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? இல்ல இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் வந்து 15 தான் இருக்கு. ஓகேவா? அப்படி லெஸ்ஸா இருக்கிறப்ப
ஓ- இங்க ஓகேங்களா? வந்து டச் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 15 பாயிண்ட்ஸ், பட் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து 20 பாயிண்ட்ஸ் வந்து வைப்போம் ப்ரீமியம்ல. ஸோ 20 பாயிண்ட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட்ல கொஞ்சம் தள்ளி தான் வரும். ஓகேங்களா? ஸோ தள்ளி வரப்போ உங்களுக்கு இன்னும் ஹிட் ஆயிருக்காது. ஸோ இங்க தான் உங்களுக்கு டவுட் வரும். ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஆர்பி வந்து கிரியேட் ஆயிடுச்சு, நான் வந்து அந்த பை சாரி செல் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு கிடையாது. ஏன்னா உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாத வரைக்கும் நீங்க இந்த பொசிஷனை அப்படியே ஹோல்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த பொசிஷனை வந்து இப்ப ஆனா அதோட ஐ வச்சா டாப் கிளாஸ் அந்த மாதிரி கம்மியா இருக்கிறதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. 100% மால் தான் ஆகும். ஓகே. இதுல எதனா சந்தேகம் இருக்கா? இதுல ஏன் வந்து ஆர்பி வந்தும் நம்ம பை ட்ரேட் எடுக்கல அப்படின்னா, இதோட ரேஞ்சே பாத்தீங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் தான். ஸோ இங்க வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல வைக்கிறதுனால அது அதோட ஸ்பாட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப உங்க ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாது. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாம உங்களுக்கு ஆர்பி வந்துச்சு அப்படின்னா நீங்க அதை கன்சிடர் பண்ண வேணாம். நீங்க வந்து எக்ஸிஸ்டிங் ட்ரேட்ல அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். அது இல்லாம நீங்க 15 மினிட்ஸ்ல பாக்குறப்ப உங்களுக்கு 2 வாட்டி பாத்தீங்கன்னா இந்த இந்த பர்ட்டிகுலர் ஜோன், இந்த பர்ட்டிகுலர் ரேஞ்ச் வந்து புல் ட்ராப் வந்து காட்டியிருக்கு. அப்ப இது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஹை வெயிட்டேஜான இடம். ஸோ அந்த இடத்து அந்த இடத்துல நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா செல் ட்ரேட் வந்து நீங்க போடலாம். ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டா அந்த இடத்துல நீங்க செல் ட்ரேட் போடலாம். அங்க நீங்க வந்து பையிங்க்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்க தரக்கூடாது. ஓகேங்களா? ஏன் தரக்கூடாதுன்னா, இந்த இடம் 2 இந்த 2த்துக்கான ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க அந்த இடத்த. ஸோ மேபி வேலிட் செல் வர பட்சத்துல நீங்க கான்ஃபிடென்ட்டா இந்த ட்ரேட்ல வந்து அ எப்படி சொல்றது, பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? மிட் கேப் பொறுத்த வரைக்கும் இதான் கண்டிஷன். நெக்ஸ்ட் எக்ஸ்ஏ யூஎஸ்டின்னு சொல்லுவாங்க ஃபாரெக்ஸ்ல. ஸோ எக்ஸ்ஏ யூஎஸ்டில பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சாரி அதான் ஒரு 7:45 பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பியர் ட்ராப் வந்து காட்டியிருக்கு. சேம் அதே டைரக்ஷன்ல இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் அப்பா ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆயிட்டு எனக்கு வந்து வேலிட் பை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஓகேங்களா? வேலிட் பையோட 2 டார்கெட்டும் நமக்கு வந்து ரீச் ஆயிருக்கு. 2 டார்கெட் என்னன்னா 566.760. ஸோ 566.760ன்றது இந்த ரேஞ்சில் வரும். ஸோ நமக்கு 2 டார்கெட்டும் வந்து XAUSD பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹிட் ஆயிருக்கு. ஓகேங்களா? அது இல்லாம இந்த பியர் ட்ராப் இல்லாம மார்க்கெட் முடியிறப்ப பாருங்க, எக்ஸாக்டா அந்த க்ளோஸ் வைக்கிற இடத்துல ஒரு பியர் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அப்ப அந்த ஃபார்ம் ஆன பட்சத்துல இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து ஹியூஜ் கேப் அப். ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட்லயும் எனக்கு வந்து டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஸோ இங்க நான் எந்த ஒரு அடிஷ்னல் எஃபோர்ட்டோ, நாளைக்கு மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகுமா இல்ல கீழே ஓப்பன் ஆகுமா இல்ல அடிஷ்னல் எந்த ஒரு அனாலிசிஸுமே நான் இதுக்குள்ள கொண்டு வரல. ஓகேங்களா? ஸோ அதனால இங்க மேஜரா உங்களோட டைம் சேவ் ஆகும். ஸோ அது கூடவே உங்க என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஒவ்வொரு கேண்டலுக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா எஸ்எம்சியோட கன்ஃபர்மேஷன் வருதான்னு பாருங்க. அப்படி வர பட்சத்துல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த மூவ் வந்து. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நீங்க ஹோல்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செல் என்ட்ரி தான் எடுத்திருப்போம். மிட் கேப் பொறுத்த வரைக்கும் நம்ம செல் என்ட்ரி தான் எடுத்திருப்போம். நம்ம கான்ஃபிடென்ட்டா நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருப்போம் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா. ஸோ அதே மாதிரி அந்த என்ட்ரி நீங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு கேண்டில் கீழேயும் பாத்தீங்கன்னா சரி, இப்ப பீரிஷ் கேண்டில்ன்றதுனால ஒரு கேண்டலுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த இன்வெர்டட் ஷேப்ல ஒரு ட்ரையாங்கிள் இண்டிகேஷன் வந்து காட்டும். ஸோ அந்த இண்டிகேஷன் காட்டுதுன்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கா டவுன் சைடு வரப்போகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்ப அந்த இடத்துல நீங்க கான்பிடென்ட்டா ஒரு ட்ரேடை வந்து நீங்க ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அப்ப நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். பட் நம்ம 40 பாயிண்ட்ஸ் ஹிட் ஆகாத பட்சத்துல நீங்க இன்னும் ஹோல்ட் பண்ணலாம். நீங்க க்ளோஸ் பண்ணாம இன்னும் நீங்க இந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இங்க வந்து நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் எதுவுமே நாங்க இங்க போடல. நம்ம என்டர் ஆகிற இடம்ன்றது பாத்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் வர இடம். ஸோ அதனால மற்ற ட்ரேடருக்கும் உங்களுக்கும் மெஜாரிட்டி ஆஃப் வித்தியாசம் வந்து அதிகமாவே இருக்கும். அதனால நீங்க கான்பிடண்டா அந்த பொசிஷன் வந்து ஹோல்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை தாண்டி அடிஷ்னலா ஒரு டேஷ்போர்ட் நேற்று நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது அட்மோஸ்ட் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூசர் யார் யார் நம்ம டூல் யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்த டேஷ்போர்ட் வந்து டெடிகேட்டடா கொடுத்துருவோம். ஸோ இந்த டேஷ்போர்டில் உங்களுக்குன்னு தனியா க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருவோம்.
ஸோ அதை லாகின் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? லாகின் பண்ணிட்டு ஒன் செகண்ட். ஸோ இப்போ லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்ல என்னென்ன அலர்ட் வந்து நம்ம இப்போ எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அலர்ட்ஸ் எல்லாமே இதுல வந்து லோடட் ஆயிடும். ஓகேங்களா? இதுல லோட் ஆயிட்டு ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். 15 நிமிஷம் டைம் ஃப்ரேம் ரிலேட்டடான என்ட்ரிஸ் என்னென்ன வந்திருக்கோ அது வந்து இங்க டேஷ்போர்ட்ல விசிபிள் ஆகுற மாதிரி வச்சிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரெக்டா 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஜியோ ஃபின்கார்ப்ல ஆப்போசிட் பை அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி செயில்ல வேலிட் செல்னு வந்திருக்கு. ஸோ இப்படி வந்த உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க டைம் எதுவுமே எப்படி சொல்றது, டைம் எதுவுமே எடுக்காது. இப்ப டைரக்டா வந்து நான் செயிலுக்கு போயிடுறேன். ஓகேங்களா? செயில் கம்பெனி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு ஓகே இப்ப செயில் வந்துட்டேன். ஓகே இப்ப செயில்ல பாத்தீங்கன்னா எனக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே இங்க வந்து புல் ட்ராப். தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிலே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இன்ஸ்டிடியூஷன் செல்லர்ஸ் வந்து செயில் கம்பெனில உள்ள வந்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி வர்றப்ப நான் என்ன பண்ணுவேன், அடுத்த கேண்டில் தட் மீன்ஸ் விஎஸ்ன்ற கேண்டில்ல எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்த உடனே எனக்கு இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா அலர்ட் வந்துருச்சு. ஓகேங்களா? புல் ட்ராப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எக்ஸாக்டா டைமிங் பாத்தீங்கன்னா இங்க தெரியும் 25 மே 10 மணிக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஒரு 6 மில்லி செகண்ட். ஸோ அது வந்து நம்மளுக்கு மேஜரா இம்பாக்ட் ஆகாது. ஸோ வால்யூமும் இங்க வந்து டிராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெகட்டிவ்ல இருக்கு வால்யூம். ஸோ இது வந்து எந்த பிரைஸ்ல வந்து வந்திருக்கு, எவ்வளோ எஸ்எல் வைக்கணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும், டார்கெட் 1 அண்ட் டார்கெட் 2. ஓகேங்களா? இதுல 1:2 ரிஸ்க் அண்ட் ரிவார்டு வந்து காட்டும். ஸோ இப்போ நான் இதுல ஸ்டாக்ஸ்னு ஃபில்டர் பண்ணேன்னா இந்த ஸ்டாக்ஸ்ல எது டாப்ல இருக்கு, எது ரீசெண்டா வந்திருக்கு அப்படின்றத நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஸ்டாக்ஸ்ல பொறுத்த வரைக்கும் இப்ப ரீசெண்டா என்னென்ன அலர்ட்ஸ் வந்து ஃபிளட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க இங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். டைம் ஃப்ரேமும் இங்க வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? சப்போஸ் நான் இப்ப சைட்ல வந்து ஒரு ஸ்டாக் எனக்கு வேலிட் செல் வந்திருக்கு. ஸோ இதுல இது வந்து ஏஐ அனலிஸ்ட் ஒரு சேட்பாட் மாதிரி. ஸோ சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கேட்கிறேன். ஓகே அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 மினிட் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணி அதுவே கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த டேட்டா எடுத்திருக்குன்னா நம்மளுக்கு வந்த டேட்டா தான் எடுத்திருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்த டேட்டாவை எடுத்து அதுவே அனலைஸ் பண்ணி அதோட டார்கெட் ஸ்டாப் லாஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி அதோட ஃபைனல் வெர்டிக்ட வந்து ஃபைனலா கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இதுல வந்து நம்ம செல் எடுக்கலான்ற மாதிரி தான் நமக்கு சொல்லியிருக்கு. ஆல்வேஸ் லுக் ஃபார் ஏ கன்ஃபர்ம். ஓகே ஸோ இதை டீப் டைவ் பண்ணீங்கன்னா இன்னும் உங்களுக்கு எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ஓகே இதுலயும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரன்ற பட்சத்துல நீங்க கான்ஃபிடென்ட்டா அந்த செல் ட்ரேட போயிட்டு நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதுல செல் ட்ரேட் போயிருந்தோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் இன்னும் ரீச் ஆகல. பட் நம்ம ஹோல்ட் பண்ணலாம். இந்த பொசிஷனை நம்ம வந்து ஹோல்ட் பண்ணலாம். செயலை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் சிக்னல் என்ட்ரி இது பண்ணோம்னா அதுல டீ கொடுத்துட்டான் உல்ட்ரா இன்னும் வெயிட்டேஜ். ஓகே 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 ஸோ இதுல வந்து நீங்க சப்போஸ் உங்களுக்கு மொமெண்டம் என்ட்ரிஸ் தெரியணும் அப்படின்னா நீங்க இங்க போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் பார்க்கறதுனால இங்க எனேபிள் பண்ணீங்கன்னா இதுல வேற எதனா மொமெண்டம் என்ட்ரிஸ் வந்திருக்கான்னு பாருங்க. ஸோ மொமெண்டமும் நம்மளுக்கு ஃபேவரா தான் கொடுத்துருக்கான். மொமெண்டம் பாத்தீங்கன்னா 9:30க்கு வந்திருக்கு. ஸோ இதுல நம்ம செல் ட்ரேட் தான் எடுத்திருப்போம். டார்க் கிரீன் லைனுக்கு மேலதான் வந்திருக்கு. தட் மீன்ஸ் இது வந்து ஒரு புல் பேக் ஜோன். ஓகேங்களா? அது ஒரு புல் பேக் ஜோன். அந்த டைம்ல அடுத்த கேண்டல்ல தான் நம்ம ஒரு செல் என்ட்ரி வந்து எடுப்போம். சேம் அதே மாதிரி எனக்கு ட்ராப்பும் எனக்கு செல் தான் ப்ரிஃபர் பண்றதுனால கான்ஃபிடென்ட்டா இந்த ட்ரேட்ல வந்து நான் ஒரு ஆர்டர் வந்து போடலாம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை காட்டினேன். இதே சேம் அதே டேஷ்போர்ட்ல போயிட்டு வேற எதுனா டிவிஸ் லேப்ல பாத்தீங்கன்னா எனக்கு வேலிட் பை வந்திருக்கு. ஸோ இந்த வேலிட் பைக்கு முக்கியத்துவம் தருவீங்களா யாராச்சும் சொல்லுங்க. ஏன்னா நம்மளுக்கு நான் ஏன் கேட்கறேன் அப்படின்னா நம்ம மேபி தரலாம். பட் ஆனா நிப்டி வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ட்ராப் இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் கொடுத்து டவுன் சைடு வர்றப்ப நம்ம அதுல இந்த இதுல பாத்தீங்கன்னா டைரக்டா வேலிட் செல் எது எதுலாம் வந்திருக்கோ
அதுல வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்களுக்கு இதுல ஃபில்டர் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு. ஸோ அப்ப இப்ப ரீசெண்டா எது எதுலலாம் வேலிட் செல் வருதோ அதுல நீங்க ட்ரேட் எடுத்தாவே அழகா சம்பாரிச்சுட்டு போயிடலாம். ஓகேங்களா? ஸோ இதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா மார்க்கெட்டோட டைரக்ஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க அதை ஃபில்டர் பண்ணீங்கன்னா ஈஸியா நம்ம வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுலயும் சாரி டாக்டர் ரெட்டிலையும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேண்டில்லே நம்மளுக்கு வந்து புல் ட்ராப் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கேண்டில்லே புல் ட்ராப் கொடுத்துருச்சு. அடுத்த கேண்டில்ல வேலிட் செல் வந்திருக்கு. நம்ம என்ட்ரி வந்து 9:45க்கு எடுத்திருப்போம். ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபத்துல தான் இருப்போம். ஸோ இது வந்து பிரீமியம் சாரி ஸ்பாட்ல உங்களுக்கு ஒரு 1 or 2 பாயிண்ட்ஸ் வந்து இதுல மூவ் ஆகுற மாதிரி தெரியும். பட் நம்ம ஆப்ஷன்ல எடுக்கிறப்ப டாக்டர் ரெட்டில ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ல போய் நம்ம எடுக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ப்ராஃபிட்டை தாண்டி இந்த இங்க நீங்க எதை அச்சீவ் பண்றீங்க அப்படின்னா எமோஷன் கிடையாது. ஸோ இந்த இடத்துல இப்போ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல எனக்கு 9:15க்கே இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் செல்ல சொல்ல வராங்க அப்படின்ட்டு இண்டிகேட் ஆகுறதுனால எனக்கு இங்க வந்து எந்த ஒரு அடிஷ்னல் எஃபோர்ட்ஸும் இந்த சார்ட்ல வந்து எனக்கு தேவைப்படாது. ஸோ என்னோட வியூ வந்து ஒரே விஷயம் தான் எதிர்நோக்கி இருக்கும். ஒன்று செல் பண்ணணும். ஸோ எவ்வளோ ஸ்டாப் லாஸ் போடணும், எவ்வளோ டார்கெட் வைக்கணும். ஸோ அது மட்டும் தான் என்னோட மைண்ட்ல ஓடுமே தவிர இதை தாண்டி எக்ஸ்ட்ராவா டாக்டர் ரெடிக்கு நான் எந்த ஒரு எஃபோர்ட்ஸும் நான் வந்து போட போறது இல்லை. ஸோ அதுதான் நம்ம இங்க அச்சீவ் பண்ணியிருக்கிறது. ஸோ அதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண தான் நான் உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களை இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்டெப் வந்து கான்ஃபிடென்ட்டா ட்ரேட் பண்ண வைக்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ். ஸோ அதானி போர்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செல் ட்ரேட் வந்திருக்கு. ஓகே, அதானி போர்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா எனக்கு மார்னிங் ஃபர்ஸ்ட் கேண்டில்லே வேலிட் செல் கொடுத்துட்டான். ஒரு மிகப்பெரிய ஒரு ரேஞ்சு எனக்கு வேலிட் செல் கொடுத்துட்டு அடுத்த கேண்டில் எடுத்திருப்பேன். இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது டவுன் சைடு வராம ஒரு சின்ன கன்சாலிடேஷன்லயே இருக்கான். எப்பயுமே ஒரு வேலிட் செல் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டைம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா அதோட டைரக்ஷன்ல போயிடும். ஒரு சில டைம் என்னன்னா இந்த ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆயிட்டு அதுக்கு அப்புறமா தான் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு வெளியே வரும். ஓகேங்களா? ஸோ நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால இந்த இடத்துல எமோஷனா நீங்க அஃபெக்ட் ஆக போறது இல்லை. அது மாதிரி உங்களுக்கு மேல இந்த கமெண்ட்ரியும் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து சார் கரண்டா இப்போ அதானி போட்டு வந்து லோ பவர், தட் மீன்ஸ் அந்த இடத்துல ஒரு ஹியூஜான மூவ் கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சைட் வேஸ்ல தான் இருக்கு. வெயிட் ஃபார் கிளாரிட்டி, ஒரு கிளாரிட்டியான ட்ரேடுக்கு வெயிட் பண்ணுங்க அப்படின்ற இண்டிகேஷனும் உங்களுக்கு கொடுத்துருது. ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுக்கறதுனால உங்க எப்படி சொல்ல எக்ஸ்ட்ராவா நம்ம எஃபோர்ட்ஸ் எதுவும் நம்ம இதுல போட போறது இல்ல. நம்மளோட தாட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைட் ஆயிடும், ரெடியூஸ் ஆயிடும். ஓகேங்களா? டிசிஷன் எடுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல், ரிலையன்ஸ். ஓகே, டாடா ஸ்டீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபேவரா தான் வந்திருக்கு. 9:45க்கு ஒரு என்ட்ரி எடுத்திருப்போம். நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 208.89. ஸோ இன்னும் ஹிட் ஆகல. நம்ம இதுல கான்ஃபிடென்ட்டா இதுல ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ். ஸோ நம்ம இப்போ சாரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 ஸ்டாக்ஸ் கிட்ட பார்த்துருப்போம். இந்த 5மே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேவரான டைரக்ஷன். ஸோ அது ட்ராக் இப்போ நான் இந்த ஃபேவரான டைரக்ஷன் போகிறதுக்கு ட்ராக் பண்ணதுக்கு நான் மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸா இருக்கலாமா, இல்லை ஒரு மேஜரான சப்போர்ட்டா இருக்கலாமா, இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்டிங் பில்ட் ஆயிருக்கா. ஸோ இது மாதிரி மல்டிபிள் அனாலிசிஸ் பண்ணி நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிறப்ப அது நெகட்டிவா போனாலும் அது வந்து எப்படி சொல்றது எமோஷன் ஓரியன்டா இருக்கும். ஓகேங்களா? உங்களை ஒரு ஒரு வாட்டியும் எமோஷனா திங்க் பண்ண வைக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்க ரூல்ஸ்குள்ள நீங்க அப்ளை பண்றதுனால அந்த ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு ஹிட் ஆனாலுமே அது வந்து உங்களோட பிஎன்எல்ல வந்து பெருசா இம்பாக்ட் பண்ணாது. ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரிக்டான ரிஸ்க் அண்ட் ரிவார்டை வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க. ஸோ அது பண்ற பட்சத்துல உங்களோட பிஎன்எல்ல வந்து அது பெருசா இம்பாக்ட் ஆகாது. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா கிராசம்ல வேலிட் செல் வந்து இருக்கு. பட் சேம் அதே டைம்ல பியர் ட்ராப்பும் வந்திருக்கு. ஸோ இது மாதிரி ஏரியால நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த கிரீன் ஜோனும் இந்த ரெட் ஜோனும் நியர்பை இருக்கிற சினாரியோஸ்ல மார்க்கெட்ல ஒரு எப்படி சொல்ல ஒரு டைட் கன்சாலிடேஷன்லேயே போகும். தட் மீன்ஸ் ஒரு சைட்வேஸ்லே இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ரேஞ்சுக்குள்ள
டிராவல் ஆகுறாங்க நியர்பை ரேஞ்ச்குள்ள. ஸோ அந்த இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்காம அவாய்ட் பண்றது நல்லது. ஸோ இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸும் நீங்க லைவ்ல வந்து பாப்பீங்க. ஸோ இப்போ நான் இது ஜென்ரலைஸா ஆலன் கொடுத்துட்றேன். ஆலன் கொடுத்துட்டா ரீசெண்டாக 10 மணிக்கு தான் வந்திருக்கு. நம்ம 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அடுத்த ஸ்டாக்ஸ் எங்க வந்திருக்குன்ட்டு. இப்போ ஆக்டிவா ட்ரேட் ஆகிற ட்ராப்ஸ் என்னென்ன அப்படின்றத இங்க பார்த்துக்கலாம். ஆக்டிவ் ட்ராப்ஸ் டேஷ்போர்ட்ஸ்ல ப்ரீவியஸா கிரியேட் ஆன லாக்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். அது மாதிரி மார்க்கெட் வாட்ச். ஸோ இப்போ கரண்டா இண்டெக்ஸுக்கு என்னென்ன வந்திருக்கு, டோட்டல் 35 ஸ்டாக்ஸுக்கு இப்போ அலர்ட் ட்ரிகர் ஆயிருக்கு. ஸோ பஜாஜ் ஆட்டோக்கு என்ன வந்திருக்கு, ஆக்சிஸ் பேங்க்குக்கு என்ன வந்திருக்கு, ஆரோ ஃபார்மாக்கு என்ன வந்திருக்கு. ஸோ இது வந்து ஆல்பபெட்டிக் ஆர்டர் வைஸ் நீங்க வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்டா பைல வந்து 103 சிக்னல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. செல்லுல பாத்தீங்கன்னா 77 சிக்னல்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ட்ராப்ஸ் வந்து 95 ட்ராப்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இதுல ஆக்டிவா இருக்கிறது பாத்தீங்கன்னா 28 வந்து ஆக்டிவா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி 46 ரிவர்ஸ் சைடு, ரிவர்ஸ் பை ரிவர்ஸ் செல்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுல வந்து ஆக்டிவா இருக்குது. ஸோ இது மாதிரி நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி இதுல சாரி ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொமெண்டம் பேஸ்டு என்ட்ரிஸ் பை ஸ்லாஷ் சி எது இதுலலாம் வந்திருக்கு அப்படின்றத நீங்க இதுல வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துருக்கலாம். இல்லை எஸ் ஸ்லாஷ் பி எது இதெல்லாம் இண்டிகேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க இந்த ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க டைரக்டா என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு எஸ் ஸ்லாஷ் பி வந்திருக்கு. சப்போஸ் இப்போ செயல்ல பார்த்தீங்கன்னா எஸ் ஸ்லாஷ் பியும் வந்திருக்கு. அதே மாதிரி விஎஸ்ல போய் பார்க்குறேன், எனக்கு செயல் வந்து காட்டுது. அப்ப என்ன பண்ணுவேன்னா ஸ்ட்ராங்கான ஒரு செல் ட்ரேட் வந்து நான் இந்த பர்டிகுலர் சைட்ல வந்து நான் எடுப்பேன். அப்புறம் ரெண்டும் ஒன்றா வைங்க. ரெண்டு ஒன்றா வைக்கலாமா? இல்ல ரெண்டும் ஒண்ணா வைக்க முடியாது. ஸோ இது வந்து உங்களோட டைமை வந்து ரொம்ப ரொம்ப சேவ் பண்ணும். ஸோ இப்போ நீங்க வந்து ட்ரேட் வந்து கான்ஃபிடென்ட்டா எடுக்கலாம். இப்போ மார்க்கெட்டோட டைரக்ஷன் டவுன் சைடு தான் வருது. இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம மார்னிங்ல இருந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஒரு டவுன் சைட் வியூல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெட் ஜோன் கிட்ட வர்றப்ப உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். தட் மீன்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் வந்து நிறைய அப்பியர் ஆகும். ஸோ அதை வந்து நீங்க லைவ்லயே பார்ப்பீங்க. ஸோ இங்க இந்த ஜோன் கிட்ட வர்றப்ப உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்து கிரியேட் ஆகும். ஸோ போஸ் இப்போ நிஃப்டி டவுன்ல வந்துட்டு இருக்கு. சேம் அதே மாதிரி நான் சைட்லயும் எனக்கு வேலிட் செல் வருது, நிறைய ஸ்டாக்ஸ்ல எனக்கு வேலிட் செல் காட்டுது அப்படின்னா நீங்க அந்த ஸ்டாக்ஸுக்கு வந்து முக்கியத்துவம் தரலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபாரெக்ஸ்ல இப்போ என்னென்ன வந்து ஃபாரெக்ஸ்ல இப்போ இந்த ரெண்டு ஜேபி பாய் யூஎஸ்டில எனக்கு வேலிட் செல் வந்திருக்கு. இப்போ நான் டைரக்டா ஜேபிபி யூஎஸ்டி வரேன். ஓகேங்களா? ஜேபிபி யூஎஸ்டி வரேன். ஸோ இது okay. இதுல பாத்தீங்கன்னா ஓகே கரெக்ட் மார்னிங் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேலிட் செல் பாத்தீங்கன்னா 7:30க்கு வந்திருக்கு. ஸோ டைமிங் கூட நீங்க இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 7:30க்கு தான் இங்க காட்டியிருக்கு. டைம் பாத்தீங்கன்னா 7:30 மணிக்கு எனக்கு ஒரு புல் ட்ராப் வந்திருக்கு. ஸோ அது அலர்ட் வந்து எனக்கு ட்ரிகரா ஓகே இப்போ மணி 10:15 ஆனதுனால ஸோ இப்போ அலர்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற ஃபாரெக்ஸுக்கு மற்ற அலர்ட்ஸும் இங்கே ட்ரிகர் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஜேபிபி ஏஸ்ட் வரைக்கும் 7:30 மணிக்கு நம்ம எடுத்துருந்தோம்னா ஒரு டார்கெட் 1 வரைக்கும் நம்மளுக்கு ரீச் ஆயிருக்கும். ப்ராஃபிட் வந்து ரீச் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் உங்களோட டைம் வந்து டோட்டலா சேவ் ஆயிடுச்சு. நீங்க என்ட்ரி ஆகிற இடம் எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் ட்ராப் ஜோன்ஸ் மொமெண்டம் ஏரியாஸ் அப்படின்றதுனால நீங்க எப்படி சொல்றது கான்ஃபிடென்ட்டா அந்த ட்ரேடை வந்து ஹோல்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து ஃபாரெக்ஸ் சாரி ஜென்ரலைஸா ஆல்னு கொடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்து விட்டு சாரி இதை வந்து ஜென்ரலைஸா ஆல்னு கொடுத்துட்டேன். இப்போ ரீசெண்டா ட்ரிகர் ஆன அலர்ட்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். ஓகேங்களா? இப்போ கோல்டுல பாத்தீங்கன்னா எம்சிஎக்ஸ் மாருதியில வேலிட் செல் வந்து கொடுத்துருக்கு. இப்போ 10:30 மணிக்கு சாரி 10:15க்கு வேலிட் செல் கொடுத்துருக்கு. டைரக்டா என்ன பண்ணுவேன், எனக்கு எந்த எப்படி சொல்றது எங்களுக்கு நம்ம டைம் எதுவுமே எடுக்கல. நம்ம மற்ற டைம்ல நம்மள வந்து சார்ட்டை வந்து நம்ம பார்க்கல. இப்போ டைரக்டா வேல்யூ செல் கொடுத்துருக்குன்னு எனக்கு அதில் காட்டின உடனே நான் இப்போ போய் என்ன போடுவேன், செல் ஆர்டர் போட்டுட்டு இதுல இருக்கிற ஸ்டாப் லாஸ் டார்கெட் வச்சுட்டு நான் அப்படியே வெயிட் பண்ணுவேன். கான்ஃபிடென்ட்டா வெயிட் பண்ணுவேன். நெக்ஸ்ட் அதோட டார்கெட் ரீச் ஆகுதா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெட் ஜோன்ன்றது மேல இருக்கு, கிரீன் ஜோன்ன்றது கீழே இருக்கு. ஸோ அப்போ இந்த ஜோன் வந்து எதை குறிக்குதுன்னா இங்க அதிகமான இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர்ஸ் வந்து கலெக்ட் ஆகுது. ஸோ அப்போ இது மாதிரி ஒரு எப்படி சொல்றது ஒரு டிஃபரன்ஸ்ல இருக்குன்ற பட்சத்துல நீங்க நீங்க கான்பிடென்ட்டா காட்டுங்க. ரெட் ஜோனு கிரீன் ஜோன் காட்டுங்க. இதுல வச்சு ஓ, அதை சொல்றீங்களா? மேல ரெண்டு லைன். ஓகே ஓகே
ஸோ இப்படிதான் நீங்க வந்து ட்ரேட் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ எல்லா நேரமும் நம்ம சார்ட்டை போய் பார்க்க போறது கிடையாது. இ- நம்ம மானிட்டர் பண்ற டைமையும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீன் டைமை டோட்டலாவே ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ஒன்ஸ் இந்த சிஸ்டத்துக்குள்ள அடாப்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க பியூரா சிஸ்டமேட்டிக் ட்ரேடரா மாறிடலாம். ஓகேங்களா? உங்களோட கேபிட்டல் லாஸ் ஆகாம ட்ரேட் பண்ண ட்ரேட் பண்றது என்னோட கேரண்டி. ஓகேங்களா? உங்க கேபிட்டல் வந்து லாஸ். மூர்த்தி சொல்லுங்க மூர்த்தி. ரைஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே. ஸோ நான் வந்து கேட்டது என்னன்னா, எல்லாமே ம் நீங்க ஆப்ஷன்ஸ் தான் எடுக்க சொல்றீங்களா? இல்ல டைரக்டா ம் ஸ்டாக்ஸும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்றீங்களா அப்படின்னு கேட்க வரேன். அதான் இப்ப நீங்க வந்து இதுல எப்படி வேணா நீங்க வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மாருதியில பாத்தீங்கன்னா இப்ப ஒரு செல் ட்ரேட் வந்து வந்திருக்கு. நீங்க இதுல வந்து ஆப்ஷனும் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க ஒரு கேஷ் செக்மெண்ட்ல இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸ் ஒரு 10 ஸ்டாக்ஸோ இல்ல 20 ஸ்டாக்ஸோ வாங்கி நீங்க அதுலயும் ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கலாம். இல்ல ஃபியூச்சர் எப்படி வேணா இதை எடுத்துக்கலாம். எந்த ஆங்கிள் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்ப இந்த டேஷ்போர்ட்ல காட்டுறது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் காட்டுது. 15 மினிட்ஸ்னா இன்ட்ராடேக்குரிய ஸ்டாக்ஸை மட்டும்தான் இங்க வந்து லோட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நான் என் வாட்ச் லிஸ்ட்ல வந்து 1 வீக் ரிலேட்டடான ஸ்டாக்ஸை லோட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். 1 வீக் நான் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் லோட் பண்ணேன்னா எனக்கு மண்டே மார்னிங் வந்து எது எதுக்கெல்லாம் வேலிட் பை வந்திருக்கு, எது எதுக்கெல்லாம் வேலிட் செல் வந்திருக்கு அப்படின்னு இங்க அலர்ட் லோட் ஆகும். அப்படி லோட் ஆகுறப்ப அந்த ஸ்டாக்ஸுக்கு நீங்க அந்த ஒரு வாரம் வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டாக்ஸா கேஷ் செக்மெண்ட்ல அந்த ஒரு வாரத்துக்கு சப்போஸ் வீக்லி வீக்லி டைம் ஃப்ரேம்ல எனக்கு ஏதாச்சும் அலர்ட் எதனா ஜென்ரேட் ஆச்சுன்னா நீங்க இந்த வீக்லி ரிலேட்டடான ஸ்டாக்ஸை வந்து அந்த 1 வீக்குக்கு வாங்கி நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஸ்டாப் லாஸ் போட்டு. ஸோ அதை வந்து நம்ம அப்கமிங் சாரி அலர்ட் வந்து நம்ம போட்டுக்கலாம். அப்கமிங் அலர்ட். அப்புறம் நீங்க மிட் கேப் வந்து 2 விண்டோவா போறீங்க 5 மினிட்ஸ். சொல்லுங்க மூர்த்தி. ஓகே. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாருதி சுசுகில இப்போ மேல வந்து ரெட், கீழே கிரீன். ஸோ இந்த 2 ஜோன் வந்து ரொம்ப க்ளோஸரா ஃபார்ம் ஆச்சுன்னா ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்றது ரெக்கமெண்ட் பண்ணுங்க. புரியல புரியல எப்படி சொல்றீங்க? நான் மாருதி ரிப்பீட் சுசுகி பண்றேன். இப்போ இந்த ஆ மாருதி சுசுகில ரெட் ம் ஜோன், ம் கிரீன் ஜோன் ரெண்டுமே வந்து பக்கத்து பக்கத்துல இருக்கு. ஆமா 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 ஆமா. ஸோ நீ வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணா 2 ஜோனும் பக்கத்துல இருந்தா மேபி அவாய்ட் சைட்வேஸா பண்ணுங்க. இருக்கும். நான் அது பண்ணிட்டு இருக்கேன் மூர்த்தி. அது நான் இதுலயே எப்படி சொல்றதுன்னா இதுலயே உங்க அலர்ட் மாதிரி வர மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அது அடுத்த வெர்ஷன்ல அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, ஓகே. இல்ல நீ இதுக்கு முன்னாடி சொன்னல, அதான் திரும்ப இங்கே அது அப்ளிகபிள் ஆகுமா அப்படின்றது என்னோட கொஸ்டின். கண்டிப்பா. இது ஆக்சுவலா இது கொஞ்சம் ஒரு எப்படி வைடரா தானே இருக்கு. இதோட ரேஞ்ச் வந்து வைடரா இருக்கிறதுனால ஆமா, நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். பட் கிராசிம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நியர்பை இருந்துச்சு. தட் மீன்ஸ் ரெண்டு ஜோனுமே. ஆமா. ரொம்ப பக்கத்துல இருந்துச்சு. 10 ஆமா பாயிண்ட் கூட அப்படி இல்லை கேப். பக்கத்துல. ஆமா இப்படி பக்கத்துல இருக்கிறப்ப இங்க வேல்யூ பை கொடுத்துருக்கான். பட் இந்த இடத்துல பை அதுக்கு ஃபேவரா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் என்னன்னா இந்த ஜோன்ல ரெண்டு ஜோனும் நியர்பையா இருக்கிறப்ப இன்டர்செப்ட் ஆகுறப்ப அந்த இடத்துல ரெண்டு ப்ரெஷருமே ஒண்ணா இருக்கும். பையிங் ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கும், செல்லிங் ப்ரெஷரும் ஈக்குவலா இருக்கும். அப்ப உங்களுக்கு மூவ்மெண்ட்டே இருக்காது மார்க்கெட். ஓகே. ஒரு ஒரு டைட் கன்சாலிடேஷன்லயே போகும். அங்க பையர்ஸும் இருக்க பையர்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, செல்லர்ஸும் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ அதனால அந்த இடத்துல அவாய்ட் பண்றது நல்லது. ப்ரோ க்ரூட் ஆயில் என்ட்ரி வந்திருக்கு பாருங்க ப்ரோ. மொமெண்டம் என்ட்ரி வந்திருக்கு. வேலிட் செல் சரி ஆர்எஸ் வந்திருக்கு. ஸோ குருடாயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் கொடுத்துருக்கு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹியூஜ் கேப் டவுன். கேப் டவுன் ஆனதுக்கப்புறம் இப்போ லைவ்ல நம்மளுக்கு B/CE அப்படின்னு கொடுத்துருக்கு. இங்க ப்ரொஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் கொடுத்துருக்கு. ஸோ இதுல நம்ம என்ன என்ட்ரி எடுப்போம்னா ப்ரீவியஸ் கேண்டில் பார்க்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ரெட் கலர் வந்து பிஓஎஸ் மாதிரி ஒரு இண்டிகேஷன் காட்டியிருக்கு. ஓகேங்களா? இன்வெர்டட் ட்ரையாங்கிள் ஷேப்ல. ஸோ அப்போ ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா இது வந்து சினாரியோ 4 அப்படின்னு சொல்லுவோம். பேரிஷ்ல சினாரியோ 4ன்னு சொல்லுவோம். அடுத்த கேண்டில்ல ஓகேங்களா? அடுத்த கேண்டில்ல நம்ம வந்து 10.15க்கு நம்ம வந்து ஒரு செல் ட்ரேட் வந்து எடுப்போம். ஓகேங்களா? 10.15க்கு ஒரு புட் ஆப்ஷன் வந்து நம்ம வாங்கியிருக்கலாம். ஆப்ஷன் டேர்ம்ஸ்ல புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கலாம். இல்ல ஃபியூச்சர்ல நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்ம இங்க வந்து நம்ம செல் பண்ணிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகே. இதே இண்டிகேஷன் வந்து இப்ப இதுல காட்டுதான்றத பார்ப்போம்.
சாரி, பி ஸ்லாஷ் சி. Prabha, I just have a doubt. ஓகே சார். நீங்க வந்து ப்ரீவியஸ் கேண்டில்ல எதனா ஒரு பிஓஎஸ் சிம்பிள் இருந்துச்சுன்னா அதே ம் கேண்டில்ல எடுக்கலாம்னு நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம்ல. எக்ஸாக்ட்லி சார். ஸோ அது வந்து சேம் டைரக்ஷன் சார். ஸோ சேம் டைரக்ஷன்னா இப்போ பி ஸ்லாஷ் சின்றது எனக்கு வந்து அப்சைட்ல காட்டுதுன்னு வச்சுப்போம். தட் மீன்ஸ் டார்க் கிரீன் லைனுக்கு மேல காட்டுதுன்னா அந்த இடத்துல தான் நான் வந்து பை ட்ரேட் வந்து எடுப்பேன். அதே கேண்டில்ல எடுப்பேன். ஓகே, காட் இட், காட் இட். சப்போஸ் எனக்கு பி ஸ்லாஷ் சி வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே காட்டுது. ஸோ அப்போ நான் வந்து அடுத்த கேண்டில், தட் மீன்ஸ் அது பேர் வந்து ஆப்போசிட் என்ட்ரின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து அடுத்த கேண்டில்ல தான் நம்ம எடுப்போம். ஸோ அதை வந்து இந்த டேபிள்ல நம்ம ரெஃபர் பண்ணணும்னு நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு பி ஸ்லாஷ் சி வந்து டார்க் ரெட் லைனுக்கு கீழே வந்து எனக்கு காட்டுது. ஸோ ப்ரீவியஸ் கேண்டில் எனக்கு ரெட் பிஓஎஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு இண்டிகேஷன். ஸோ இப்போ எனக்கு வந்து ஃபோர்த் சினாரியோ வந்து இது கவர் ஆகும். சினாரியோ 4 வந்து கவர் ஆகும். அப்போ செல் நெக்ஸ்ட் கேண்டில், அடுத்த கேண்டில்ல வந்து நான் செல் பண்ணணும். ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்ல இருக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே கர்சர் வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங்ல இருக்கு. ஸோ அப்போ அடுத்த கேண்டில்னா எனக்கு 10:15க்கு நான் வந்து ஒரு செல் ட்ரேட் வந்து எடுத்திருக்கலாம். இது வந்து சினாரியோ 4ல பேரிஷ் சைட்ல இருக்கிற டேபிள்ல வந்து கவர் ஆகும். ஓகே, சோ தி நெக்ஸ்ட் கேண்டில் நம்ம ஓபன் ஆனோம்னா we can take the trade. ஆமா சார். நெக்ஸ்ட் கேண்டில் ஓபன்லயே நம்ம எடுத்துடலாம். ஓகே, கரண்ட் கேண்டில்ல எடுக்கிறதுக்கு மட்டும் 1 மினிட் பஃபர் வச்சுக்கிறது நல்லது. ஸோ கரண்ட் கேண்டில்ல வேலிட் என்ட்ரி 1 அண்ட் சினாரியோ 1 சினாரியோ 2 வந்து கவர் ஆகும். கரண்ட் கேண்டில்னு போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு மட்டும் 1 மினிட் பஃபர் டைம் வச்சுட்டு நீங்க ட்ரேட் எடுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் 9:30 வருதுன்னா 9:31க்கா ஒரு ஆர்டர் எடுக்கலாம். ஓகே. ஸோ மேக்ஸிமம் ஓரளவுக்கு நான் கவர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு அனலிசிஸுமே பண்ண வேணாம். ஸோ இந்த ரூல்ஸில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுங்க. கான்ஃபிடென்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வரும். பிரபா, another doubt. நீங்க முன்னாடி சொன்னீங்க டெலிகிராம்ல இந்த அலர்ட்ஸ் நீங்க அப்டேட் பண்ணுவீங்க. கேன் யூ டு தட்? எஸ் சார், கண்டிப்பா. நான் டெலிகிராம்ல ஆல்ரெடி இருக்கு. பட் அதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதை ஒன்ஸ் பண்ணிட்டேன்னா டெலிகிராம்லயும் உங்களுக்கு சேம் அலர்ட் வந்து ரிசீவ் ஆகும். ஓகே, டெலிகிராம் ஐடி ஒண்டி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும்? நான் கண்டிப்பா ஓகே. வேற எதனா டவுட்ஸ், உங்களுக்கு ப்ரிஃபரான ஸ்டாக்ஸ் எதுனா பார்க்கணும்னாலும் சொல்லுங்க, நான் வியூ பண்ணி காட்டுறேன். மற்றபடி மேக்ஸிமம் நேற்று ப்ரொவைட் பண்ண யூசர்ஸ்க்கு எல்லாமே நான் அக்சஸ் கொடுத்துட்டேன். நீங்க உங்க எண்ட்ல இருந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ வேற எதனா கொரிஸ் இருக்கா? டாக்டர், நான் இன்னைக்கு தான் ரெக்வஸ்ட் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தேன். நான் கொடுக்குறேன். இந்த செஷன் முடிஞ்சோடனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, இப்போ இந்த போர்ட்டல் நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்களா? ஸோ அந்த போர்ட்டல் அது ஏதாவது காமன் கிரெடென்ஷியலா அது எப்படி? இல்ல, நம்ம டூல் யூசர்ஸுக்கு மட்டும் நான் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு நான் கொடுத்துறேன். ஈவினிங் நான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிடுறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு அலர்ட் போடுறது உங்களுக்கு நான் மேக்ஸிமம் நீங்க வாட்ச் பண்ற எல்லா ஸ்டாக்ஸுமே நிஃப்டி 50ல இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸுமே இதுல போட்டுட்டேன். பட் அதை தாண்டி வேற எதுனா ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கணும், இல்ல இண்டெக்ஸ் வேற எதுனா நான் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் எல்லாமே நான் ட்ரிகர் பண்ணிட்டேன். அது மாதிரி கமாடிட்டி எல்லாமே வாட்ச் லிஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டாக்ஸ் மட்டும் வேற எதுனா ஸ்டாக்ஸ் நான் ப்ரிஃபரபிளா பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு அலர்ட்ஸ் வந்து செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிட்டுனா உங்களுக்கு இந்த டேஷ்போர்ட்ல வந்து லோட் ஆயிடும். ஓகே ஓகே குட். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க இந்த ஏஐ இந்த சேட் பாட்டையும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து ட்ரெண்ட்ல வந்து செல் ட்ரேட் காட்டுது, ஒரு செல் எடு அப்படின்னு காட்டுதுன்னா அதை வந்து நீங்க ஒரு கொரியா கூட இதில் கேட்கலாம். இது கேட்டிங்கன்னா அதில் இருக்கிற இன்புட்ஸ் அதை எடுத்து அது ஓன் அனலிசிஸ் பண்ணி சொல்லும் நம்ம இப்போ செல் ட்ரேட் எடுக்கலாமா வேணாமா. இல்லை அதை தாண்டி உங்களுக்கு மற்ற ஜென்ரலான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்க அது ரிலேட்டடாகவும் கேட்கலாம்.
ஸோ அது ரிலேட்டடாகவும் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஓகே ஓகே, இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன். ம் ஓகே டாக்டர், நான் வந்து நேற்று செஷன் மிஸ் பண்ணிட்டேன், அது ரெக்கார்டிங்ஸ் இருக்கா? இருக்கு, நான் அப்லோட் பண்ணுறேன் நான் கண்டிப்பாக. ஓகே ஓகே, தேங்க்யூ. அவ்வளோதான், எனக்கு என் சைடில் எந்த குவரிஸும் இல்லை. தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். யா தேங்க்யூ. சிப்லா ஸ்டாக்கு அனலைஸ் பண்ண முடியுமா? ஷூர் சார். ஓகே, சிப்லா ஸ்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ வச்சிருக்கிறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். எனக்கு வந்து என்ட்ரிஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்கு. பட் இந்த 2 என்ட்ரிஸுமே நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ப்ளூ லைனுக்கு மேலே வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. தட் மீன்ஸ் ஒரு என்ட்ரி வந்து ப்ளூ லைனுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ட்ரி வந்து நம்ம எடுக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த கேண்டலோட ஓப்பன் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ சேம் இதே மாதிரி இந்த கேண்டலோட ஓப்பனும் மேலே. பட் இண்டிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபாலிங், அதே மாதிரி இதுலயும் ப்ரொஜெக்ஷன் ரைசிங், இது மாதிரி இண்டிகேஷன் வந்திருக்கு. பட் இந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து நோட் செக்ஷன்ல கொடுத்துருப்போம் ஏன் வந்து இந்த என்ட்ரி வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மொமெண்டம் என்ட்ரி. ஸோ இந்த மொமெண்டம் என்ட்ரி வந்து நம்ம பியூரா வந்து அவாய்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு இது சப்போஸ் இது வந்து கன்சாலிடேஷன்லே டிராவல் ஆகிற பட்சத்துல உங்களுக்கு மேல வந்து அந்த கமெண்ட்ரியில வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் அந்த டைம்ல நீங்க என்ட்ரி எடுக்க வேணான்ற மாதிரியும் அது வந்து சஜஷன் சொல்லும். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் 15 மினிட்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன். சப்போஸ் நான் 5 மினிட்ஸ் சுவிட்ச் ஓவர் பண்றேன் அப்படின்ற பட்சத்துல அதுல வேற எதுனா இண்டிகேஷன்ஸ் வந்து வந்திருக்கான்றதை நம்ம பார்க்கலாம். பட் இப்போதைக்கு ஃபைனலா தட் மீன்ஸ் நேத்து ஃபார்ம் ஆன ஒரே ஒரு ட்ராப் மட்டும்தான் இதுல வந்து இருக்கு. தட் மீன்ஸ் பியர் ட்ராப் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த பியர் ட்ராப் பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் ஜோனை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த கிரீன் ஜோனுக்குள்ள மார்க்கெட் இப்போ கரண்டா வர்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரிஜெக்ஷன்ஸ் வந்து லைவ்ல வந்து காட்டியிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரிஜெக்ஷன் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் பையர்ஸ் வந்து அதிகமான ஆர்டர்ஸ் போடுறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் இன்ட்ராடே. ஸோ அப்போ இந்த ஜோனுக்குள்ள வர்றப்ப நம்ம செல் ரிலேட்டடான ட்ரேட்ஸ் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஸோ அது 100% அப்படிதான் நடக்கும்னு கிடையாது. பட் ஒரு காஷியஸ் பாயிண்ட் மாதிரி, எப்படின்னா ஒரு செல் ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த ஏரியா வர்றப்ப நம்ம என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சம் காஷியஸா அந்த பொசிஷன் கட் பண்ணிருக்கலாம், இல்ல வேற எதுனாச்சும் ட்ரேட் நம்ம எடுக்க வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ அனலைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இப்படிதான் அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ப்ரீவியஸா பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ஃப்ரைடே அன்னைக்கு 11:30க்கு சேம் அதே ரேஞ்சில் ஒரு ஜோன் வந்து கிரியேட் ஆயிருக்கு பியர் ட்ராப்பு. ஸோ அதில் வேலிட் பை அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ அது வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டான ஒரு அப்சைட் மூவ் வந்து போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு டைட் கன்சாலிடேஷன்ல டிராவல் ஆயிட்டு இருக்கு ஒரு சைட் வேஸ்ல. நம்ம அனலைஸ் பண்றது வந்து 15 மினிட்ஸ்ல பண்ணிட்டு ட்ரேட் 5 மினிட்ஸ் எடுக்கணும். இல்ல சார், 15 மினிட்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு நம்ம 15ல எடுக்கலாம். பட் 5 மினிட்ஸ் எதுக்கு சுவிட்ச் ஓவர் பண்றேன்னா இன்கேஸ் உங்களுக்கு 15ல எந்த ஒரு என்ட்ரிஸுமே கிடைக்கல, எந்த ஒரு எப்படி சொல்றது ட்ரேடுமே கிடைக்காத பட்சத்துல நீங்க 5 மினிட்ஸ் வச்சு பார்த்துக்கலாம். ஓகே. ஆனா 5 மினிட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம மொமெண்டம் என்ட்ரிஸ் இந்த B/CE S/PE அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் வருதுன்னா அதுக்கு வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் தர வேணாம். ஸோ ஏன்னா அது வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கம்மி. ஸோ அதனால மொமெண்டம் என்ட்ரிக்கு 15 மினிட்ஸ்ல வந்தா மட்டும் அதுக்கு நீங்க ப்ரிஃபரன்ஸ் தாங்க. மற்றபடி மற்ற என்ட்ரிஸ்க்கு வந்து 5 மினிட்ஸ்ல கிரியேட் ஆகிற மொமெண்டம் என்ட்ரிஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து தராதீங்க. இப்போ இந்த ப்ளூ லைன் சொன்னீங்கல்ல, ஆமா சார். is it applicable for both buy and sell or how would that work? ஆமா சார், இந்த ப்ளூ லைன் வந்து இந்த ப்ளூ லைனுக்கு கீழே ஏதாச்சும் சிக்னல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது, மொமெண்டம் சிக்னல்ஸ் ஏதாச்சும் ஜென்ரேட் ஆகுது பாத்தீங்கன்னா எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த ப்ளூ லைனுக்கு மேல ஏதாச்சும் சிக்னல்ஸ் வந்து அப்பியர் ஆகுதுன்ற பட்சத்துல அந்த என்ட்ரிஸும் வந்து எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா மேக்சிமம் டைம் அது வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு கன்சாலிடேஷன்லேயே மார்க்கெட் வந்து டிராவல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால எப்பயுமே ஒரு மொமெண்டம் என்ட்ரி பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எப்பயுமே டார்க் கிரீன் லைனுக்கு மேலையும் டார்க் ரெட் லைனுக்கு கீழேயும் ஃபார்ம் ஆகிற என்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் நம்ம
வெயிட்டேஜ் வந்து அதிகமா தரணும். ஒரு எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா S/Pன்னு கொடுத்துருக்குங்களா. ஸோ இது வந்து சினாரியோ ஒன் கேட்டகரியில வந்து அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ப்ரீவியஸ் ஓகே கேண்டில் எனக்கு BOS ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த டார்க்கு ரெட் லைனுக்கு கீழே S/Pன்னு காட்டியிருக்கு. ஸோ அப்ப இந்த என்ட்ரிஸ் வந்து நான் செல் ட்ரேட் வந்து நான் முக்கியத்துவம் தரலாம். ஸோ அது மாதிரி நீங்க ப்ரீவியஸா நடந்த இதையும் பார்க்கலாம். ஸோ இதுல B/Cன்னு பார்த்துருக்கு. ஆனா இங்க வந்து சைட் வேஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ அப்ப இந்த என்ட்ரி வந்து நான் எடுத்திருக்க மாட்டேன், அவாய்ட் பண்ணிடுவேன். ஸோ அது மாதிரி நீ ஒவ்வொரு என்ட்ரிக்குமே அது வந்து ப்ராக்டிஸ்ல வந்துடும் சார். ஸோ அது காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அது நீங்க மல்டிபிள் ஓகே சார்ட்ஸ் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு அந்த என்ட்ரி எடுக்கலாமா வேணாமான்னு தெரியுது. ஸோ அது மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா சைட் வேஸ்ன்னு காட்டியிருக்கு. ஸோ அப்ப இந்த என்ட்ரியும் நீங்க எடுக்க மாட்டீங்க, அவாய்ட் பண்ணிடுவீங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? வேற என்ன கொரிஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி மேம். ஓகே சார், ஓகே, ஷூர் ஷூர். ஓகே, நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற டவுட்ஸ் இருந்துச்சுன்னா குரூப்ல கேளுங்க. மேக்ஸிமம் அக்சஸ் நான் கொடுத்துருக்கேன். உங்க சைன்லயும் நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி டுட்டோரியல் வீடியோ சப்போஸ் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா இந்த டுட்டோரியல் வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க சார்ட்டை பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சொல்றது, இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகே டாக்டர், வில் ஃபாலோ. ஓகே, ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ. ட்ராப் ஆஃப் தேங்க்யூ. ஓகே.